எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, சற்றே இடைவெளிக்கு பின்பு இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். சொந்த வேலைகள் காரணமாகவும் உடல் நலம் காரணமாகவும் சற்றே இடைவெளி விழுந்துவிட்டது. இன்று ஒரு தலைப்பாக, ஒரு நல்ல தலைப்பு, எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு. ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடித்தோடனே யாருமே லைக்கு பண்ணுறதில்ல, கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதில்ல, பார்த்துட்டு போயிடுறாங்க. அது மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் திரும்பவும் பார்ப்பதில்லை. புதிதாக வர்ற வியூவர்ஸ் தான் நிறையா வர்றாங்க. நானும் எதை பேசிக்கிட்டே இருக்கேன். வள்ளலார் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களையும் ஸ்பிரிச்சுவலாக உள்ள அமானுஷ விஷயங்களையும் பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கவர்ற மாதிரி, ஆர்வத்தோடு பார்க்குற மாதிரி நிறைய அமானுஷ்ய அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கேன். அதெல்லாம் வெளிப்படுத்தினால ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க, வியூஸ், லைக்ஸ் நிறையா வரும். அதை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவைகளெல்லாம் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையின் பார்ப்பட்டது. அதை நான் மற்றவர்களிடம் திணிக்க விரும்பவில்லை. என் அமானுஷ அனுபவங்களை அவைகள் என்னோடையே இருந்து விட்டு போகட்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தலைப்பு, காலமும் தேசமும் உண்மையா? இங்கே தேசம் என்று இதான் தலைப்பு. இங்கே தேசம் என்று சொல்வது இந்தியா, அமெரிக்கா தேசம், பாரத தேசம் அப்படி அல்ல. தேசம் மீன்ஸ் சமஸ்கிருதத்தில் ஸ்பேஸ், இடம், வெளி, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்களில் ஆகாயம்னு சொல்கிறோம். ஆகாயம்னா நம்மளாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த மேகம், இந்த காற்று தான் ஆகாயம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. ஆகாயம் என்பது ஸ்பேஸ், இடம். இப்போ எனக்கும் இந்த டிவிக்கும் உள்ள நடுப்புற இடைவெளி ஒரு 3 அடி இருக்கலாம், 2.5 அடி இருக்கலாம். நடுப்புற என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆனால் காற்று இருக்கிறது. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கலந்த ஒரு காற்று இருக்கிறது. அதுவே ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே காற்றில்லாத வெற்றிடத்திற்கு போயிட்டிங்கன்னா, பூமியின் வளிமண்டலம் காற்று மண்டலத்தை தாண்டி போயிட்டிங்கன்னா அங்கே காற்று இல்லை. அதனால் நீங்கள் எது பேசினாலும் அடுத்தவங்களுக்கு காதில் விழுவாது. பக்கத்தில் அணுகுண்டு வெடிச்ச கூட நமக்கு கேட்காது. காற்று இல்லாத ஒரு வெற்றிடத்துக்கு சென்றுட்டிங்கன்னா, ஸ்பேஸில், விண்வெளியில், அப்போ அங்கேயும் அந்த ஸ்பேஸ் இடம் இருக்குது. அது வெற்றிடம், ஒன்றுமில்லை. அந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? ஒன்றுமில்லை, சூன்யம் அப்படின்னு இவ்வளோ நாள் கருதிக்கிட்டு இருந்தோம். இப்போ மாடர்ன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லை. அந்த வெற்றிடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல எல்லாம் என்ன, குவார்க்ஸ் என்ற ஒரு அலை, வேவ்ஸ், காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு பொதுவான இதில் சொல்லலாம். காஸ்மிக் எனர்ஜியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீப்பாக வரும் பொழுது அது ஒரு கான்ஷியஸ் லெவல். அதாவது ரொம்ப புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு பாட்டுக்கும், எம்எஸ்சி பிஹெச்டிக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சாதாரண பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்ல. அப்படிங்கும்போது சொல்கிறேன், காஸ்மிக் வேவ்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் பார்ட்டிகல்ஸால் நியமிக்கப்பட்டிருக்கு. அது காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறேன். அது உண்மையிலுமே அது காட்ஸ் பார்ட்டிகல் அல்ல, அது வேறு, அங்கே போக வேண்டாம். வாட் இஸ் ஸ்பேஸ்? ஸ்பேஸுங்கிறது ஒரு வெற்றி இடம், இடம்னு சொல்கிறோம் என்ன. ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாததுக்கு பேர் ஸ்பேஸ். அப்படின்னா ஒன்றுமில்லாதது என்று ஒன்று இருக்க முடியுமா? The first logic question I put before you to answer, to think about it. நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒன்றுமில்லை என்று ஒன்று இருக்க முடியுமா? ஒன்றுமில்லைன்னா இல்லை, அது எப்படி இருக்க முடியும்? ஒன்றுமில்லை என்று ஒன்று இருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதனால் லாஜிக்காக அது பொருந்தாது, ஒன்றுமில்லைன்னு. அப்போது ஸ்பேஸ், இடம் என்று ஒன்று இருக்கிறது. அது பஞ்சபூதங்கள் ஒன்று என்று நமது வேதாந்தங்கள், நமது சைவ சித்தாந்தங்கள்லாம் சொல்லுது. இப்போ இந்த இடம் என்பது என்ன? டிஸ்டன்ட், ஸ்பேஸ், டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்கிறோம். இப்போது தஞ்சாவூருக்கும் மெட்ராஸுக்கும் நடுப்புற இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. தரையில் உள்ள டிஸ்டன்ஸ் இல்லை, வானத்திலே எடுத்துங்க. ஃப்ளைட்டில் ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறுறாரு. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில்
மெட்ராஸ் ஏர்போர்ட் இருக்குது, ஸ்பேஸில் போயிட்டுருக்காரு. அப்போது 2 டெஸ்டினேஷன், 2 பொருள் இருந்தால் இடம் இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அந்த இடத்தினுடைய அளவையும் நான் மைல் கணக்குலேயோ, கிலோமீட்டர் கணக்குலேயோ, மீட்டர் கணக்குலேயோ, இன்ச்சு கணக்குலேயோ, மில்லிமீட்டர் கணக்குலேயோ சொல்கிறோம். அப்போது ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு 2 பொருள்கள் தேவை. 2 பொருள் இல்லைன்னா ஸ்பேஸுங்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இது ஸ்பேஸ், விண்வெளி. விண்வெளியில் நாசா கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. டெலஸ்கோப், இப்போ மாடர்ன் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு வச்சுருக்காங்களாம். அது அடுத்தடுத்த கேலக்ஸி வரையும் எடுக்குதான். அங்கே எல்லாம் ஸ்டார்ஸ் மாதிரி தெரிகிற ஒரு புள்ளி, ஒரு சின்ன ஒரு புள்ளி, ஸ்டார் இல்லை, அது ஒரு கேலக்ஸிங்கிறாங்க. அந்த கேலக்ஸி, அந்த ஸ்டாருங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே அது பெரிய கேலக்ஸியாக இருக்குது. அதுக்குள்ளே பல மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு சூரியன் மாதிரி. அந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி பல பொருள்கள், we can see the material objects, celestial objectனு சொல்கிறாங்க. அதை இந்த celestial objects அங்கே விண்வெளியில் நிறைஞ்சிருக்கு. அவையெல்லாம் எங்கே இருக்குது? இடம். இது அவள் இருக்கிறதுக்கு ஒரு இடம். இப்போ நான் உட்கார்றதுக்கு ஒரு இடம், இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோன்னே, இப்போ நான் இந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டேன்னா நான் எங்கே போகிறேன்னா அங்கே போகும்போது இந்த செல்ஃபோனும் வரும் இல்லைங்களா? அப்போ தான் நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இட் இஸ் வித் மீன்ற அர்த்தம். நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், நான் எந்திரிச்சு போயிட்டேன்னா நாற்காலி எடுத்துகிட்டு போயிட முடியும், இந்த சேர் எடுத்துகிட்டு போயிட முடியும், சேரையும் தூக்கிட்டு போகிறேன். நான் அந்த உட்காந்துருக்க இந்த இடத்த எடுக்க முடியுதா? அவர் உட்கார்ந்த இடத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டார், பெயர்த்து கொண்டு போய்விட்டார். மண்ணை வேணால் பெயர்த்துட்டு போகலாம், உட்காந்த மண்ணை அதை கூட பேக்க முடியாது, ஒரு பள்ளம் ஓடலாம், அவ்வளோதான். இந்த சேரை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இந்த ஸ்பேஸ், இந்த வெளியை நான் பிளக்க முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஆகாயம் பிளவுபடாதது இல்லையா? அப்போ பிளவுபடவே படாது அப்படிங்கிறது ஒரு அதனுடைய லட்சணங்களில் ஒன்று. இட் இஸ் ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன்ஸ், ஒன் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ். அப்போது இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் கேலக்ஸி வச்சுக்கோங்க, ஸ்டார்ஸ் வச்சுக்கோங்க, பிளானட்ஸ் வச்சுக்கோங்க, சப் பிளானட்ஸ் வச்சுக்கோங்க, சேட்டலைட்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் we can remove it, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட முடியும்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சா? ஒரு ஸ்டார், ஒரு கேலக்ஸி கிடையாது, வெறும் இடம் தான் இருக்கணும்னு நான் எனக்கு ஒரு பவர், ஐ எம் சூப்பர்மேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வேர் இஸ் த ஸ்பேஸ்? ஸ்பேஸ் மட்டும் இருக்கா? இடம் மட்டும் இருக்கா? இடம் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அந்த இடத்துக்கு வெளில இருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. நீ பிரபஞ்சத்தை வெளில இருந்து தான் எடுக்கிறீங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஒன்ஸ் இஃப் யூ சிட் இன் திஸ் ரூமு, இது எல்லாத்தையும் எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்களும் வெளில போகணும், அப்போ தான் அது எம்டி. நீங்கள் இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் எம்டி. இப்போ நீங்களும் வெளில போயிடணும். அப்போ பிரபஞ்சத்தை விட்டு நானும் வெளில போயிட்டேன்னா அங்கே அந்த பிரபஞ்சம், அந்த ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லவும் ஒரு ஆள் கிடையாது. இருக்குங்கிறதுக்கு என்ன? ஒன்றுமில்லை, இல்லை தானே அது. இந்த காஸ்மிக் எனர்ஜி அதெல்லாம் விட்டுதுங்க. அந்த காஸ்மிக் எனர்ஜி உறிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிற மாதிரி காஸ்மிக் எனர்ஜி உறிஞ்சி எடுத்தாச்சு. வெறும் இடம் என்று ஒன்று இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அதை எடுத்து செல்ல முடியும். புரிஞ்சுங்க. ஒன்று இருந்தால் அதை எடுத்து செல்ல வல்லமை உற்றவர்களாலேயோ வல்லமை உள்ள மற்றொன்றாலேயோ முடியும். இன்றைக்கி இதை நான் எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு கொசு இதை தூக்க முடியுமா? ஒரு எறும்பு இதை தூக்க முடியுமா? இதை தூக்கிறதுக்கு பல 100 எறும்புகள் வந்து இழுத்துட்டு போகணும். அப்போது அந்த காஸ்மிக் மெட்டீரியல்ஸ், செலஸ்டியல் மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது ஒரு வல்லமை பெற்ற ஒருத்தன் வந்து எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமில்லைன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அதை எடுக்க முடியுமா? ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தானே எடுக்க முடியும். அப்போ இட் இஸ் எம்டி. இப்போ காஸ்மிக் எனர்ஜி உறிஞ்சி எடுத்துடுறோம், உறிஞ்சி எல்லாம் சத்தும் போயிடும். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றுமில்லைங்கும் போது அது ஒன்றுமே இல்லை. அப்போ ஸ்பேஸ், இடம்னு ஒன்று இருக்கணும்னா அதில் ஒரு பொருள்னு ஒன்று வச்சாதான் இடம்ங்கிற அர்த்தமே வரும். இட் இஸ் ரிலேட்டிவ் தியரி. ஒன்று இருந்தால்தான் இன்னொன்றால் இருக்க முடியும். அப்போ ஒரு பொருளை வைக்கிறோம், இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா இங்கே ஒரு பொருளை வைக்கிறோம், ரெண்டுக்கு நடுப்புற இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை எடுத்துகிட்டோன்னா இந்த இடத்துல, இந்த ஸ்க்ரீனில் இது இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி வச்சோன்னா இந்த ஸ்க்ரீனில் இத்தனை இன்ச்சில் இது இருக்குதுன்னு சொல்லலாம்.
இது இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதையும் எடுத்துட்டேன்னா ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனும் ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். அதனால் இதை ரொம்ப உதாரணத்துக்குள்ளே போயிடாதீங்க. அப்போது ஸ்பேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஸ்பேஸ். அப்போ ஆப்ஜெக்ட் முதல்ல வச்சாங்களா, வந்துச்சா? ஸ்பேஸ் வந்துச்சா? எது முதல்ல வந்துச்சு? ஒளி முதல்ல உண்டானுச்சா? இருள் இருந்ததா? ஏற்கனவே ஒளி இருந்தால் இருள் இருக்குமா? இருள் போயிடும். இப்போ இருள் இருந்தால் ஒளி இருக்குமான்னா, ஒளி வந்துட்டால் இருள் போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? இருள்னு ஒன்றும் கிடையாது. ஒளியற்ற தன்மைக்கு பேர் இருள். வித்தவுட் லைட்னா இருள் இயல்பாக இருக்கும். இருள் தான். ஒரு லைட்டை ஏற்றினோம்னா இருள் போயிடுது. அப்போது ஒன்று இருக்கும் பொழுது இன்னொன்று இல்லை, இன்னொன்று இருக்கும்போது இன்னொன்று இருக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. இப்போ சொல்லும்போது இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இருள் இருக்குது, ஒளி இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஸ்பேஸ் இல்லை. அப்படிங்கும்போது முதல்ல ஸ்பேஸை படைக்கிறோம். என்ன, அது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டாக, அது ஏதாச்சும் ஒரு பொருளாக இருந்தால் தானே படைக்க முடியும். ஒன்றும் இல்லாத எப்படி படைக்க முடியும்? படைக்க முடியாது. ஆப்ஜெக்டை படைக்கலாம். அப்போ ஆப்ஜெக்டை படைக்கும்போது ஆப்ஜெக்டை படைச்சி வேறு எங்கேயோ வச்சு படைச்சி இந்த ஸ்பேஸில் கொண்டு வைக்கிறாங்கன்னா ஸ்பேஸ் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அப்படி ஆகி போதில்ல? அப்படி இருக்க முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய பாருங்கள். அப்போ ஆப்ஜெக்ட்டும் ஸ்பேஸும் அட் த சேம் டைம் இட் அப்பியர்ஸ். இட் கேம் டு அப்பியர். அது தோன்றுகிறது. அப்போ தோன்றும் பொழுது ஒன்று தோன்றினால் இன்னொன்றும் தோன்றும், இன்னொன்று தோன்றும் பொழுது இன்னொன்றும் தோன்றிவிடும். அப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட் இல்லை. நானின்றி நீ இல்லை. காதலியை பார்த்து சொல்கிறான். காதலி சொல்கிறான், நானின்றி நீ இல்லை, நாம் இருவரும் ஒருவரே. அப்படின்னா நானின்றி நீ இல்லைன்னு என்ன? ஒருத்தர் தான் அர்த்தம். நான் இல்லாமல் நீ இல்லைப்பா, நீ இல்லாமல் நான் இல்லை. அப்படின்னா யார்? நாம் இருவரும் ஒருவரே. அதான அர்த்தம். அப்போ ஆப்ஜெக்ட்டு நானின்றி ஸ்பேஸ், நீ இல்லை ஸ்பேஸ், நான் இல்லாமல் நீ இல்லை ஸ்பேஸ். ஆப்ஜெக்டே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். அப்போ 2 பேரும் ஒன்று தானே. எப்போ இரண்டும் ஒன்றாக தோன்றி ஒன்றாக மறைகிறதோ அது 2 அல்ல 1. இது இட் இஸ் அ லாஜிக்கல் பிரின்சிபிள், லாஜிக் பிரின்சிபிள், லாஜிக் லா. அப்போது ஸ்பேஸும் மாஸும் ஒன்று தான் இல்லையா? ஆப்ஜெக்ட்டும் ஒன்று தான் இருக்குது இதில். அப்போ ஸ்பேஸுங்கிறது என்ன? அப்படி தனியாக ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்பேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் இருந்தால் ஸ்பேஸ். அப்போ ஆகாயம் என்பது ஒரு மாய தோற்றமே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ டயத்துக்கு வருவோம். டயத்துக்கு வருவோம். டைம் என்னான்னு கேட்டிங்கன்னா காலம். இந்த காலத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இதுவும் உண்மை இல்லைன்னு. காலமும் உண்மை இல்லை, இடமும் உண்மை இல்லை. ஆகாயம் ஸ்பேஸுங்கிறதும் உண்மை இல்லைங்கிறத இப்போ பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் இருந்தால் ஸ்பேஸ், ஆப்ஜெக்டே இல்லைன்னா ஸ்பேஸே இல்லை. ஸ்பேஸ் என்று ஒன்று தனியாக கிடையாது. ஆப்ஜெக்ட் இருந்தால் தான், படைப்புன்னு ஒன்று இருந்தால் தான். அப்போ என்ன? ஸ்பேஸில் வச்சு படைக்கிறாரு. அப்போ ஸ்பேஸ் ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு முட்டையை விட்டு குஞ்சு பொரிக்குது. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆப்ஜெக்ட் இருந்தால் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருந்தால் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்படிங்கும்போது இரண்டும் ஒன்றே. இரண்டும் ஒன்றாக இருக்கும் பொழுது அவை இரண்டுமே உண்மை இல்லை தானே, தோற்றம் தானே. இது ஒரு தோற்றம் தானே. சரி, இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் நிதித்தியாசனம் செய்யணும், சிந்தனை பண்ணணும். அவர் சொன்னாருன்னு இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, அப்படி சொல்கிறாரு, என்னமோ ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரெண்டும் வெவ்வேறு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த பாயிண்ட்டை நான் ஒரு குருவாக இருந்து, ஒரு டீச்சராக இருந்து, ஒரு ஆச்சாரியாக இருந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும். இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் சிந்திக்க பார்க்கும்போது ஸ்பேஸும் டைம் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. இது உண்மையாக இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கே விளங்கிடும். ஸ்பேஸ் இன்னும் ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட்னு ஒன்றும் கிடையாதுங்கிறது விளங்கும். கண்டிப்பாக விளங்கும். குரு இவ்வளோ தான் செய்ய முடியும். நீங்கள் தான் அதுக்கு மேலே முயற்சி செய்யணும். அடுத்த டயத்துக்கு வருவோம். டைம், காலம் என்பது என்ன? எப்போ இருக்கும் காலம்? எதை காலம்னு சொல்கிறோம்? ஒரு ரயில் தஞ்சாவூர்லேருந்து புறப்படுது 7 மணிக்கு, தாம்பரத்துக்கு 5 மணிக்கு சாயந்தரம் போகுது. அப்போ காலம் சொல்கிறோம். புறப்பட்டதுலேருந்து இத்தனை மணி நேரம் சொல்லுங்கள். 10 மணி நேரம் போகுது. அப்போ பாலம் சொல்லும். அப்போ என்ன, இதுலேருந்து என்ன தெரியுது? அதே போல் இங்கேருந்து இன்றைக்கி ஒரு செயல் தொடங்குது. இன்றைக்கி கோர்ட் ஆரம்பிக்கு இத்தனை மணிக்கு முடியுது. இப்படி காலத்தை எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு இயக்கத்தை வச்சு சொல்கிறோம், ஒரு செயல்பாட்டை வைத்து சொல்கிறோம்.
செயல்பாடே இல்லைன்னா காலம் இல்லை. ஒரு திருவிழாவில் பார்ப்பீங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லான்னு. அவர் அசையலைன்னா அப்படியே பறக்கிற பிறகு அங்கேயே நின்றுடும். எம்பின அலை கடலில் அப்படியே நின்றுடும். வீசின காற்றுல தென்னை மரம் ஆனது அப்படியே நின்றுடும். கடவுள் அசைஞ்சாதான் எல்லாம் அசையும்னு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதில் திருவிழாவில் போய் பாருங்கள். அந்த பாட்டில் நான் அசைந்தால் பாட்டும் நானே பாவம் நானேங்கிற பாட்டில் அது நடுப்புற ஒரு சின்ன ஒரு சீனாக வரும். அப்போது செயல் இல்லை என்றால் காலம் இல்லை. காலம் என்பது செயலை குறிப்பது, செயலின் அளவீட்டை குறிப்பது. செயலோட அளவீடு என்ன? காலம். அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. எ பிகினிங் அண்ட் an எண்டு ரெண்டு இருக்கணும். ஸ்டார்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டுக்கு நடுப்புற ஒரு செயல் நடக்கணும். மெட்ராஸ் இங்கே பாட்டுக்கு மெட்ராஸ் இருக்குது, எக்மோர் இருக்குது, தஞ்சாவூர் ஸ்டேஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. அதில் ஒரு ட்ரெயின் செயல் நடக்கணும், இத்தனை மணி நேரத்தில் போகுதுன்னு. அப்போது செயல் நடந்தால் தான் காலம் இருக்கிறது. அந்த செயல் எப்படி இருக்கணும்? தொடங்கப்பட வேண்டும், முடிவடைய வேண்டும். இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ட்ரெயின் 10 மணி நேரத்தில் போகுது அப்படின்னு சொல்லுவோம். 10 மணி நேரம் என்பது எதை வச்சு சொல்கிறோம்? நம்ம உண்டாக்குன பூமியின் சர்க்கிளை வச்சு சொல்கிறோம். ஒரு சுற்றி வந்து 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கடிகாரத்தை கண்டுபிடிச்சி டயத்தை அளவிடுற கருவிகளையும் அளவீடுகளையும் நாம் தான் கண்டுபிடிச்சோம். ஆதியில் டயத்துக்கு அளவீடு கிடையாது. சூரியன் தோன்றுறது, சூரியன் மறையுது, அவ்வளோதான். அந்த ஆதி காலத்து மனுஷனுக்கு தெரியும். காலை, நண்பகல், மாலை, இரவு, இதுதான் அவனுக்கு தெரியும். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச டைம் ஸ்கேல். நம்ம அதை வந்து மணிக்கணக்கு, துளிக்கணக்கு, மினிட்டை இன்னும் உடச்சி என்னென்னமோ மைக்ரோ மினிட்டு, நானோ மினிட்டு அப்படின்னா நானோ மீட்டர் அப்படி என்னமோ சொல்கிறோம். குவாண்டம் ஃபிசிக்கல் நானோ அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ மினிட்டு, நானோ மினிட்டுன்னு மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட்லாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு காலத்தை நுட்பம் பண்ணி. இந்த காலங்கிறது என்ன? இதுவும் பொய். எப்படின்னு சொல்லணும்னு கேட்குறீங்களா? இப்போ பிரம்மாவுக்கு ஒரு கண் சிமிட்டினார்னு இமைக்கும் நேரம் பூமியில் ஒரு நாளாம். அவருக்கு ஒரு பகல் இங்கே ஒரு வருஷம், ஒரு இரவு இன்னொரு வருஷம். ஒரு பகலே 12 மணி நேரம் அவருக்கு, இங்கே ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அப்போ பார்த்துக்கும் போது எல்லாம் புருடா உருட்டுறாங்க அப்படின்னு அப்போ சொன்னோம். இப்போ விண்வெளி சயின்ஸு, அஸ்ட்ரானாமிக்கல் சயின்ஸு விரிவடைஞ்சோன்னே இப்போ என்ன சொல்கிறாங்க? உண்மைதான். வியாழனில் அது ஒரு தடவை சுற்றி வந்தால் இவ்வளோ மணி நேரம் ஆகுது. அப்போ இதை விட பெருசு. அப்போ அங்கே ஒரு நாளுங்கிறது கூட. அப்போ அங்கே ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அதுக்கேற்ற உடல் வாகோட வாழ்கிறான்னா அவனுக்கு ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷங்கிறது நமக்கு அதை விட கூடவாக இருக்கும். ஏன்னா வியாழக்கோள் பெருசு. அப்போ டைம் வித்தியாசப்படுது. சரி, டைம் வித்தியாசப்படுதுன்னா டைம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டைம் அதை எப்படி பொய்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தொடக்கம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? 10 மணி நேரம். 10 மணி நேரம் பிரயாணமா? ஏப்பா, இட் இஸ் வெரி டீடியஸ், டயர்சம் ஜேர்னி அப்படிங்கிறீங்க. எதை சொல்கிறீங்க? உங்களுடைய ஏஜ், உங்களுடைய உடம்பில் உள்ள வயசை வச்சு சொல்கிறீங்க. எப்படி வயசை வச்சு சொல்கிறோம்னா, நீங்கள் பிறந்தீங்க ஒரு 80 வயசு வாழ்கிறீங்க. உங்களுடைய டைம் ஸ்பேன், லைஃப் ஸ்பேன் இருக்குது. அந்த லைஃப் ஸ்பேனை வச்சுக்கிட்டு அதோடு அதை கம்பேர் பண்ணும்போது 10 இயர்ஸ், 10 ஹவர்ஸ் அப்படின்னு. இன்னும் 10 வருஷம் ஜெயிலே இருந்தோம். ஏப்பா 10 வருஷம் ஜெயிலே இருந்துட்டேன். அப்போ அந்த லைஃப் ஸ்பேனை வச்சு அதை கம்பேர் பண்ணி அது நீண்டதாகவும் குறைவாகவும் உங்களுக்கு தோற்றமளிக்கிறது. அப்போது நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்பேன் என்ன? மரணம், பர்த் அண்டு மரணம் இதுக்கு நடுப்புற உள்ளது தான் உங்கள் ஏஜுங்கிற டைம். உங்களுடைய வாழ்நாளுங்கிற டைம் எது? நீங்கள் பிறக்கிறதையும் வச்சு சாகிறது எப்போ. இதுக்கு நடுப்புற பூமி எத்தனை சுற்றுது? சூரியனை. இதுதானே உங்கள் லைஃபு. அப்போது பூமி சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களது நீங்கள் பூமி சூரியனை சுற்றும் போது, நீங்கள் பிறக்கும் பொழுது சாகும்போது எத்தனை சுற்றுனுச்சு பூமி. இதுதானே உங்களை இது. அப்போது டைம் உங்களை பொறுத்தவரை டைம் ஸ்கேலுங்கிறது என்ன? மரணம். அதுதான் உங்களுடைய காலம். அதனால தான் மரணத்தை காலன் என்று சொல்கிறார்கள். காலன், மரணதேவன். உங்கள் டயத்தை முடிக்கிறவனுக்கு பேர் என்ன? காலன், காலதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால பைரவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. காலம். இது போல் இதில் என்ன தெரியும்னா, ஒரு செயல் தொடங்கணும், ஒரு செயல் முடியணும். அப்போ தான் காலம் இருக்குது. அப்படி இல்லைன்னா காலம் இல்லை. செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு, இன்டெஃபினட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னாலும் காலம் இல்லை. செயலே நடக்கலை, எல்லாம் அப்படியே ஸ்டேய்டு. ஆல் ஆஃப் அஸ் அப்படியே ஸ்டே ஆகிடுச்சு, அப்படியே ஃப்ரோசன், ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுங்கள், அது ஃப்ரீஸ் அப்படியே இருக்குது. காலம்லாம் ஃப்ரீஸ் தான். எப்போலேருந்து ஃப்ரீஸு, எப்போ ஃப்ரீஸ் போயிடும் அப்படின்னா அது காலம் வந்துடும். எப்போலேருந்து ஃப்ரீஸு இல்லை
அப்போலேருந்தே ஃப்ரீஸ் தான். எப்போ ஃப்ரீஸ் அந்த ஃப்ரீஸ் உடையும்? ஆனால் உடையே அப்படியே தான் அப்படியே அசையாமல் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காலம் இல்லை, ஏஜ் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சாகவே மாட்டீங்க, உங்களுக்கு வயசே ஆகாது, இளமையோடு தான் இருப்பீங்க. பிறக்கும்போதே இதே பெரிய 5.5 அடி உடம்போட பிறந்தீங்க, இதே இளமையோட பிறந்தீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. வானத்துலேருந்து குதிச்சிட்டிங்க, அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு சாவே கிடையாது. எப்போலேருந்து இருக்கீங்க? ஏன்னா எப்போலேருந்து இருக்கீங்க எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கேன். எப்போலேருந்து எனக்கு தெரியாது. எப்போ சாவேன் தெரியாது. நான் சாவே கிடையாது எனக்கு. லட்ச வருஷம் இருந்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு காலம் இருக்கா? லைஃப் ஸ்பேன் இருக்கா? இல்லை. அப்போது லைஃப் ஸ்பேனுங்கிறதுனா ஒரு செயலின் தொடக்கமும், ஒரு டைம்ங்கிறதுனா ஒரு செயலின் தொடக்கமும் ஒரு செயலின் முடிவும். இது எங்கே நடக்கணும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த யூ ஆர் ஆல்சோ எ செலஸ்டியல் பாடி. நீங்கள் ஒரு செயல். எப்படி ஒரு பூமி சூரியனை சுற்றி வருது 364, அதுபோல் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த கேலக்சியில் இருக்கீங்க. அப்போது நீங்களும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஏற்கனவே இப்போ எங்கே இருக்கீங்க? இந்த ஸ்பேஸில் இருக்கீங்க இடத்துல. ஸ்பேஸும் ஆப்ஜெக்டும் பொய், அது உண்மை இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை நீங்கள் உணரணும்னா நிதித்தியாசனம் பண்ணுங்கள். இதை பற்றியே சிந்திச்சு பாருங்கள். அப்போது ஆப்ஜெக்டு ஆகிய நீங்கள் இருக்கும் இடமாகிய ஸ்பேஸும் மாயைங்கும் பொழுது, நீங்கள் இருக்கிறது எப்போலேருந்து இருக்கீங்க? 1950 இருக்கேன், 1900 இத்தனை வருஷம் மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் பொய் தானே? சொல்லுங்கள். அதுவும் தோற்றம் தானே? இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒரு சினிமாவை பார்ப்போம். சினிமாவில் இருக்காங்க, ஒரு சின்ன பிள்ளை பிறக்குது. சினிமாவோட டைம் 3 மணி நேரம் தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது அந்த பிள்ளை வளர்ந்து அவனை கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற மாதிரியும், விசுவுக்கு தாத்தா ஆகிட்ட மாதிரியும் பார்க்குறோம். அப்போ அவ்வளோ காலம் ஓடிக்கிச்சாங்க. நமக்கு வயசாக இருக்கணும்ல. சினிமா திரையில் அவங்களுக்கு வயசாகிடுச்சு, ஆனால் நமக்கு வயசாச்சா? இல்லை. அப்போ சினிமாவில் ஓடுற அந்த காலகட்டம் நம்மை பொறுத்த வரையிலும் அது மாயை, வெளி தோற்றமே. இட் இஸ் இல்லியூஷன். புரியுது இல்லையா? ஏன்னா நம்ம திரையை விட்டு வெளில இருக்கோம், அதனால் நமக்கு இல்லியூஷன். ஆனால் சினிமாவில் இருக்கிற விசுவுக்கு பிள்ளையை வளர்த்தேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், வேறு பிள்ளைங்களாம் வந்துருச்சு, இப்போ என்ன யாருமே மதிக்கலை, நானும் என் பொண்டாட்டி அனாதையாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு விசு அழுகுறாரு. வயசாகி போய் கதையோட ஆரம்பத்தில், சினிமாவோட ஆரம்பத்தில் அவர் கல்யாணம் கட்டிட்டு புதுசாக வர்றாரு, புதுமண தம்பதியாக வர்றாரு. அவருக்கு வயசாகி போச்சு. 3 மணி நேரத்தில் அவருக்கு 75 வயசு ஆகிடுச்சு. உண்மையாது? மாயதான். சரி, அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் பெரிய பங்களாலாம் காமிக்கிறாங்க, வீடெல்லாம் காமிக்கிறாங்க. அவர் அப்படியே ட்ரெயினில் போகிறாரு வெளியூருக்கு, அங்கே சுற்றுறாரு, இங்கே போகிறாரு. அதில் இந்த 35mm ஸ்க்ரீனில் இல்லை 70mm ஸ்க்ரீனில் பார்க்குறோம். உண்மையா? அதுக்குள்ளே அடக்க முடியுமா ஒரு இதை? சொல்லுங்கள். அதுக்குள்ளே அடக்க முடியுமா? அப்போ அது மாயை. சரி, அது ஸ்க்ரீன் இருக்கே, உண்மையாலுமே இடம் ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்க்ரீனுக்கும் நான் சொல்கிற ஸ்பேஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஸ்பேஸு ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ். ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்குது. இவர் விசு என்ன பண்ணுறாரு? நடிகர் விசு ட்ரெயினில் புறப்பட்டு மெட்ராஸில் போகிறாரு. போய் இறங்குறால ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அடுப்படி வரையும் போகிறாரு. பெரிய வீடு, ஒரு பங்களா அரண்மனைக்குள்ளே போகிறாரு. அப்போ அவர் போகிற மாதிரி இங்கே ஸ்பேஸ் இடம் காமிக்குது. அந்த இடம் உண்மையா? அதே நீளத்துக்கு தான் ஸ்க்ரீன் இருக்கா? இல்லைல்ல. அதே நீளத்தில் ஸ்க்ரீன் இருக்கா? ஏன் நடந்து போகிறாரு, உள்ளே போயிட்டுருக்காரு, அந்த 70mm ஸ்க்ரீனுக்குள்ளே தான் போகிறாரு. உங்கள் இன்னும் செல்ஃபோனில் பார்த்தா செல்ஃபோனுக்குள்ளே தான் போகிறாரு. ஆனால் உண்மையிலும் போகிறாரு. அவ்வளோ தூரம் நமக்கு தெரியுது. இப்போ எவ்வளோ தூரம் நடந்து போகிறான் என் மனுஷன். பாலைவனத்தில் ஒருத்தன் ஆடு ஜீவிதத்தில் போகிறான், நடந்து போகிறான், 18 மைல் 8 மைல்னு போகிறான். இப்போ எவ்வளோ தூரம் நடக்கிறான். அவன் நடக்கிறதெல்லாம் அங்கே இந்த இத்தனோண்டு ஸ்க்ரீனுக்குள்ளே. அப்போ அவன் போகிற ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸ் உண்மையான்னு கேட்குறேன். திரையை கேட்கல. அப்போ உண்மையிலுமே எது? திரைதான் உண்மை. அதே போல் தான் நாம் இந்த உலகத்தை பார்க்குறது எல்லாமே ஒரு திரையில் காட்டப்படும் சினிமாவை போல் பார்க்கிறோம். இந்த திரைக்குள்ளே நடக்கிற சினிமாவுக்குள்ளே நாம் இருந்தோம்னா நமக்கு எல்லாமே இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, எல்லாமே உண்மைன்னு தெரியும். இதை விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா, நீங்கள் வெளில வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து திரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பொய்ன்னு தெரியும். இட் இஸ் ஒன்லி அன் இல்லூஷன், வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு தெரியும்.
இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி தான், ரியல் ஆக்சுவல் ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறது எப்போ தெரியும்? இதை விட்டு வெளில வரணும். எதை விட்டு? இந்த மனம்ங்கிற மாயை விட்டு. அப்போ திரை இங்கே என்ன? உங்கள் மனமே திரை. இந்த மனம் நாசமாயிடுச்சுன்னா வெளில வந்துடுவீங்க. இதெல்லாம் தெரியும். ஆனால் மனம் வேறு, இது மனம் வேறு திரை தான். அந்த மனதை விட்டு நான் வெளியில் வந்து விட்டேன். மனம் வேறு, நான் வேறு. நான் ஆத்மா. நான் வேறு, என் மனம் வேறு என்ற ஒரு பக்குவம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே இந்த மனசுக்குள்ளே தான் ஓடுது. இந்த உலகத்தை நீங்கள் மனசால் தான் பார்க்குறீங்க, அந்த கரணத்தால் தான் பார்க்குறீங்க, மனதில் இருக்கிற அந்த கரணத்தால் பார்க்குறீங்க. கண்ணு பார்க்கல, கண் ஒரு கருவி, அது வழியாக லைட்டு போகுது, ஸ்க்ரீனில் விழுவுது, ரெட்டினாவில் விழுவுது, இந்த ஐரிஷ் வெளியாக போய் ரெட்டினாவில் விழுவுது. அந்த ரெட்டினாவில் பின்னாடி இருக்கிற ஆடிட்டரி ஆப்டிக்கல் நர்வ்ஸ், அந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸு பின்னாடி இருக்கிற இந்த புரட்டியில் இருக்கிற ஒரு பகுதி அதை உணருது, அதை டீகோட் பண்ணுது. டீகோட் பண்ணி எங்கே அனுப்புது? அதுவே பார்க்குதா? மனதிற்கு அனுப்பிடு. மனதில் அந்த கரணம், அங்கே ஒரு கண் இருக்குது, அந்த கரணமாகிய கண் இருக்குது. அந்த கண்ணு தான் பார்க்குது. அந்த கண்ணையும் யார் பார்க்குறா? அந்த கண்ணு பார்க்குற யார் உணர்றா? ஆத்மன், நானாகி ஆத்மன் உணர்கிறேன். அப்போ நான் வேற எங்கேயோ இருக்கிறேன், இந்த பூமிக்குள்ளே இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே. நான் உள்ளுக்குள்ளே பிரபஞ்சத்துக்குள்ள ஒடுங்கிட்டேன். பிரபஞ்சம் வேறு, நான் வேறு. நம்ம யாருமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, நம்ம யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இருப்பது போல் தோன்றுகிறது. நாம் இருக்கும் இடம் வேறு. நான் என்று சொல்லி இருக்கிற வேறு இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. நாம் வேறு ஏதோ ஒரு உள்ளூர் ஆழ்ந்த ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த கரணங்களாலையும் புறக்கரணங்களாலையும் இந்த உலகத்தை சினிமா போல் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி சினிமா பார்க்கும்போது ரொம்ப அந்த காலத்து கொஞ்சம் பாமர மக்கள்லாம் எம்ஜிஆரை போய் ஒருத்தன் வில்லன் நம்பியார், ஐயோ பாய் அடிக்கிறான், பின்னாடி வெட்ட வருவான். ஒருத்தன் எம்ஜிஆர் பார்க்காம இப்படி இருப்பார், ஐயோ திரும்பி பாருவான், வெட்ட போகிறேன் இது கதறும் அழுவும். ஏன்னா அதுகளுக்கு இது இப்படி சொல்லி வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு தெரியுமா, அதில் ஐக்கியமாயிடுறாங்க, அதில் இன்வால்வ் ஆகிடுறாங்க. அதே போல் நாமளும் பாமரத்தனமாக அறியாமை ஞானசூன்யமாக இருந்து அஜ்ஞானத்தால், அந்த அம்மாவுக்கு அஜ்ஞானம், ஒரு கிளைக்கு அஜ்ஞானம் தானே. எம்ஜிஆரை கொல்ல வர்றாங்க, ஒரு பாம்பு கடிக்கிறோம், ஐயோ பாம்பு வருது, திருப்பி பாரு உன கொட்ட போகிற, சீக்கிரம் திரும்ப கத்துறாங்க. அப்போ அஞ்ஞானம், அதுக்கு உள்ள அஞ்ஞானம். சினிமா வேறு, நம்ம வேறு, இல்லை, அந்த ஐக்கியமாகிடுது. அப்போ சினிமா விட்டு வரணும், ஐயா அதான் சினிமான்னு அழுதுகிட்டே வருது. ஆனால் நமக்கு அதே அஜ்ஞானம் பெரிய லெவலில் இருக்குது. இதில் இன்வால்வ் ஆகி அதனால் நம்மளால் வெளில வரவே முடியல. அதனால் எல்லாமே ரியாலிட்டியாக தோணுது, எல்லாமே உண்மைன்னு தோணுது. உண்மைன்னு பார்த்தா ஸ்பேஸும் இல்லை, டைமும் இல்லை, இந்த ஆப்ஜெக்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே தோற்றமே, எல்லாமே இட் இஸ் அன் இல்யூஷன், வெர்ச்சுவல் ரியாலிட்டி. இதை நாம் நம்பி அஞ்ஞானத்தால் நம்பி இது உண்மை என்று நம்பின, பல தலைமுறையாக நம்பின, பல பிறகுலாம் நம்பினதுனால அவருக்கு இதிலிருந்து விடுபடுவதே ஞானம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் பேசியிருக்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.